வணக்கம். நேற்று சென்னை போலீஸார் வந்து மதுரையிலிருந்து என்னை கூட்டிகிட்டு வந்து சென்னை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. எருமாட்டு பையில கம்முனே இருக்க மாட்டேடா, கை காலை வச்சு கம்முனே இருக்க மாட்டேங்கிறான். என்ன அதை பண்ணிட்டாங்கோ இதை பண்ணிட்டாங்கோ, பிடிச்சி வச்சுக்கினாங்க அடைச்சி வச்சுக்கினாங்கோ, என்ன ஒரே ராவடியாகிறேன் இவன். ஐயோ கடவுளே, இவனை எதுவுமே எங்கன்னா காட்டிலனா விட்டு வந்துங்களாடி, கண் தெரியாத இடத்துல ஒரே சரியாக வந்து நேர்க்கிறான். யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரே ராவடியாக இருக்குது. அவர் தான் பிக் பாஸுக்கு போனான், கை காலை வச்சு கம்முன்னு இல்லை, அச்சு வேலையை தொத்திட்டாங்க. இப்போது குக்கு வித் கோமாளி போனால் புகழ் மாக்காப்பா இவனை அடிச்சிட்டாங்களாம். இதெல்லாம் யாரும் நம்பலை. இவனே அப்போ கூட என்ன இது பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஐயோ அப்பா அம்மான்னு வாயிலையும் அடிச்சுன்னு சுற்றியிருந்தான். கடைசியில் ஐயோ ஃப்ராடு தனம் பண்ணிக்கலாம், 1 லட்ச ரூபா. அது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட அதுவும் என்ன ஆச்சுன்னு தெரில. கைதுன்னு வந்துச்சு. ஆனால் கைது ஆயிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருந்தால் இப்போ நான் வந்து அதுக்குள்ளே ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுனுக்குது. இவன் பிறந்தானா இல்லை எகிரி வானத்து வந்து குடிச்சிட்டானா அதுவும் தெரிய மாட்டேங்குது. நான் தான் பெரிய ஆக்டரு, நான் பெரிய டாக்டரு, நான் வரும் அப்படி ஏதோ ஒன்று சொன்னேங்கிறான். என் அப்பா பாரு வந்து நேங்கிறான். அதில் நாங்களும் என்னவே பண்ண முடியல இவனவை. சரி, ஜெயமணிவேல் அண்ணன் யூடியூப் சேனலுக்கு போனேன். 5000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. ஒத்துக்குன்னு வர வேண்டியது தானே. மக்களே தப்பாக சொல்லலை, ஒத்துக்குன்னு 5000 ரூபாய் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, 5000 ரூபாய் வாங்கின்னு ஒத்துக்குன்னு வர வேண்டியது தானே. அங்கங்கே போய் ஒத்துக்குன்னு வந்துடுறான். இந்த மாதிரி ஒத்துக்குன்னு வர வேண்டியது தானே அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதை விட்டுப்புட்டு அவங்க ஏதோ இவனை பிடிச்சி வச்சுக்கினாங்களாம். இவனை பிடிச்சி வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ, இவனை பிடிச்சி வச்சுக்கினாங்கோ, என்னை அடிச்சு வச்சுக்கினாங்கோ, மக்களே இங்கே பாருங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லுங்கிறான். அங்கே போய் கம்ப்ளைண்ட் இல்லை, அங்கே போய் ஏதோ கேமரா ஏதோ வச்சுட்டான். அடங்கவே மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப மானாவாரியான சண்டையாக இருக்குது இது. என்னோட வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் வந்து எந்த தவறு செய்யலை, இது பொய் வழக்கு போட்டு குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு என்னோட தரப்பு நியாயத்தை நீதிபதி கிட்ட நான் சொன்னேன். நீதிபதி அவர்கள் அதை விசாரிச்சுட்டு என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன்ல விடுவிச்சிருக்காங்க. நான் வந்து இப்போ நலமா இருக்கேன், கைது செய்யப்படவில்லை. ஊடக நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவன் வேற ஒரு முடிவை கட்டான்டா. நிறைய பேர் அரெஸ்ட் ஆயிட்டாரு தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. நான் கைது செய்யப்படவில்லை, ரொம்ப நலமா ரொம்ப சேஃபா இருக்கேன். இதை வந்து பொதுமக்களுக்கு நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் முட்டில கொட்டாங்க தேயிற அளவுக்கு முட்டி போட வச்சுடா.